ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோட்டத்தோட அப்டேட் தாங்க. தோட்டம் போட்டது மாத்திரம் காமிச்சேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் இல்லை. ஸோ அதுக்காக தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி எடுத்ததெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் இணைச்சி போட்டிருக்கேன். இதுதான் இப்போ தோட்டத்தோட நிலைமைங்க. ஒரு சிலதெல்லாம் வச்ச செடியெல்லாம் வந்திருக்கு, ஒரு சிலதெல்லாம் வரலை. அவ்வளோதான், இயற்கை, நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நான் பறிச்ச காய் வித்தியாசமானதெல்லாம் இருந்துச்சு. உருண்டை வெள்ளரிக்காய், அப்புறமா வெள்ளரிக்காயிலே சில வெரைட்டிஸ்லாம் வந்தது. பட் இப்போ லாஸ்ட்டாக இந்த மலையில் எல்லாம் போயிடுச்சு. உருண்டை வெள்ளரி இது. பீக்கிங்காவும் புடலங்காயும் நல்லா காய்ச்சிச்சுங்க. இந்த ஒரு வெரைட்டி ஒரே ஒரு காய் தான் வச்சது, அதுக்கப்புறம் காணும் அந்த வெள்ளரியில். வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கொத்தவரங்காய் அதெல்லாம் நிறைய காய்ச்சிச்சு. வெண்டைக்காய் கலராக எல்லாமே பார்த்துட்டேன். நம்ம டேஸ்ட்டு. கத்திரிக்காய் ஒன்றும் பெருசாக வரலிங்க, ஃபஸ்ட்டு சீசனில் வச்சது தான், அது அப்படியே இருக்குது. அது ஃபஸ்ட்டு நிறைய செடி இருந்துச்சு, அப்புறம் நோயெல்லாம் அப்பப்போ விழுந்தது தான். அதுக்கு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் வந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் தோட்டத்துக்குள்ளே. நாட் ரோஸு, இது கருகப்பிலை தோட்டம் மாதிரியே வந்துடுச்சு. பாம்புன்னு நினச்சி நான் இது ஃபஸ்ட்டு பாம்புன்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு புடலங்காய், பீக்கிங்காய் மொத்தம் பயந்துட்டீங்களாக்கோ. கொத்தவரங்காயும் காய்ச்சிச்சு. அப்புறமா கேரளா பீன்ஸ் அது நல்லா காய வச்சுச்சு. ஆமாங்க. அவரைக்காய் கொடி ஓடிட்டே இருக்கு. வாழைக்காய்ங்களா? ஆனால் இன்னும் ஒன்றும் காய் எடுக்கலை. தக்காளியெல்லாம் வந்துச்சு, பட் ஆனால் இந்த மலையில் ஃபுல்லாக இல்லை, காலி. முள்ளங்கி 1-2 வருது, பெருசாக இல்லை. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காய் கிடச்சிட்டே தான் இருந்துச்சுங்க. ஓகே, ஒரு குடும்பத்துக்கு. நம்மளே விதைச்சி அது செடியாகி காய் வச்சு அதை பறிக்கிறது சூப்பர் தான். இயற்கையாக எந்த ரசாயனமும் இல்லாமல் அழகாக கிடைக்குது.
மூக்குத்தி அவரையும் இப்போ கொஞ்சம் காய்ச்சிட்டு வருதுங்க. இப்போ கொஞ்சம் கிடச்சிச்சு. இது வந்து நாட்டு நெல்லிக்காய் மரம். இது குட்டி குட்டியாக தான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இருப்பாங்க, அவ்வளோதான். இதோ இங்கே இருக்கான் பாரு. காயா சின்ன பிஞ்சா? பிஞ்சு தான். Thank you. Please subscribe our channel.